இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பாக்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்திகள் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் வச்சு இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிட்டே இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு 4 பேர் இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியும். 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது, அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. இப்ப நான் மதுரையில இருந்து வரேன், பஸ்ல வராம எதுல வருவேன்? அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு இன்னும் என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது, அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப, இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே அங்கே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஆத்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த ராமண்ண அருண்விஸ்வா, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு பதட்டத்திலே இருந்து, எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த விசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய, விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போறதான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணிட்டு அங்க வர இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆம் சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி இன்னொரு போன முடியாது, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீங்க எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கேட்டா ஆமான்றாங்க, வருமா சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லுங்க, மறந்துடுவேன். சொல்லி கொடுத்து 6 மணி நேரத்துல இன்னொருத்தங்க மாற்றி விட்டு போயிடுவேன், இப்படின்னு சொல்லி மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலையில எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாக இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள பேசுறாங்க, மாத்தி மாத்தி தலைவா விட்டுருங்க தலைவா, டோட்டலா மறந்துருச்சு, நானா போய் நின்று தலைவா என்னை தவிர கேட்கட்டும்னு சொல்லிட்டு இல்ல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பதட்டத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி போல பதறது நம்ம ஒரு செகண்ட்ல வெளில திக்பட்டு போயிடாங்க நம்ம பயில அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க, அவங்க சொன்னமே கரெக்டா ஆமான்ட்டேன். ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கு எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பி.சி. சாம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்.